ரொம்ப வேகமாக க்ரோ பண்ணக்கூடாது, அளவோடு தான் க்ரோ பண்ணி இருக்கணுங்கிறது தான் அன்றைக்கி இருந்த ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அதை தாண்டி இருந்ததுன்னா அது நேஷனலைஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு தாக்கம் வந்து இருந்தது. ஒரு பீரியட் ஆஃப் 120 இயர்ஸ் 2 வாட்டி அது நடந்தது. 2 வாட்டியுமே சேபி உள்ள போல வரல. அதோட கொஞ்சம் குறைச்சலாக இருந்தோம். ஸோ அதில் வந்து நம்மள மாதிரி எவ்ரி இயர் பேங்க் வந்து ப்ராஃபிட்டில் ரன் பண்ணிட்டு இருக்கு, டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கு. நாங்கள் வந்து எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியை ஃபோக்கஸ் வச்சுருந்தப்பே தவிர இதை we did not keep in mind the size. நீங்கள் ஒரு 14 இயர்ஸ்க்கு முன்னாடி வரும்போது இந்த டெசிஷனை வந்து நீங்கள் இதுதான் என் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சொல்லும்போது போர்டு எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? பேசிக்கலி நான் திருப்பி எங்கள் இன்வெஸ்டார் கான்ஃபரன்சஸ்ல எல்லாமே சொல்கிறது, நாங்கள் வந்து டெஸ்ட் மேட்ச் பிளேயர்ஸ். சிஇஓவாக பேங்க்குக்கு வரவர் வந்து அடுத்த ஜெனரேஷன் வரையில் பேங்க்கை கொண்டு போகிறதுக்கு உண்டான பேசிக்ஸை கரெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பேங்க்கோட மேனேஜ்மெண்ட் டீமோட ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் போர்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் இதுவரையில் 120 வருஷமாக இருந்தேன். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதுக்கு வந்து பேங்க்லேருந்து லோன் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதில் டெட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு பார்ப்பாங்க. தொழில் ஆரம்பிக்கிறவங்க ₹1 கொண்டு வந்தான்னாக்கா பேங்க் அதுக்கு ₹1 கொடுக்குறதா ₹2 கொடுக்குறதா, இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்கு அந்த பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரியான இருக்கிற பாலிசிஸ் இருக்கும். பட் ஆனால் இது வந்து லீவரேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு மர்ஜ் ஆக போகிற ஒரு பேங்க்கில் நான் என்னோட பைசாவோ லாக்கரோ வச்சுருக்கேன் அப்படின்னா மர்ஜ் ஆகும்போது என்னோட மணி எனக்கு திரும்பி வருமா வராது? தேங்க்யூ ஸோ மச் சார், இன்றைக்கி எங்களோட பேச வந்ததுக்கு மிஸ்டர் காமகோட்டி சார். ஒரு ஸ்ட்ராட்டஜி கொஷின் சார். இப்போ நீங்கள் எல்ஐசியோட பார்ட்னர் பண்ண ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட்னு சொன்னீங்க. நிறைய ப்ரைவேட் சைட் பேங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் பார்ட்னர்ஷிப் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸும் லைஃப் இன்சூரன்ஸோ மெடிக்கல் பாலிசிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. உங்கள் செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவுட் சோர்ஸ்டாக தான் இருக்குது. எதை பேஸ் பண்ணி நம்ம இன்ஹவுஸாக பண்ணலாமா, அவுட் சோர்ஸ் பண்ணலாமா, பார்ட்னர்ஷிப் போடலாமாங்கிற டெசிஷன் எது டிசைட் பண்ணுது? அதாவது இது எப்படி வருது அப்படின்னு சொன்னதுன்னா, அந்தந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு நெட் ஓன்டு ஃபண்ட்ஸ் வந்து எவ்வளவு இருக்குது, அண்ட் வந்து அந்த புதுசாக ஆரம்பிக்கிற பிஸ்னஸை வந்து அவங்களால தாங்குற கூடிய அளவு, ஒரு சஸ்டெயின் பண்ணக்கூடிய அளவு கஸ்டமர் பேஸ் அண்ட் இது வந்து இருக்கா. இது வந்து இப்போ உதாரணத்துக்கு எங்கள் பேங்க்கையே நீங்கள் எடுத்துனீங்கன்னா இதேமாரி வந்து எங்களோட சேர்ந்து ஒரு 10 ஓல்டு ப்ரைவேட் செக்டார் பேங்க்னு ட்ரெடிஷ்னலாக இருக்கிற கேட்டகரி. நீங்கள் வந்து ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸை பிரிச்சிங்கன்னாக்கா 1991 லிபரலைசேஷனுக்கு அப்புறம் ஒரு 7-8 நியூ ஜெனரேஷன் பேங்க் வந்தது. ஸோ பாக்கி நாங்கள் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் நிறைய பேர் நாங்கள் வந்து ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிற பேங்க்ஸ்னு இருக்கிற போது, இது 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிற நாங்கள்லாம் வந்து எப்படின்னா சிறுக வந்து டெவலப் ஆகி வந்தவங்க. அதை தவிர வந்து என்னென்னா அன்றைக்கி வந்து ஒரு ப்ரைவேட் செக்டார் பேங்க்கு ஒரு சைஸுக்கு மேலே வந்ததுன்னா அதை நேஷனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருந்தது. இன்றைக்கி இருக்கிற ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்கில் இருக்கிற ஒரு இந்தியன் பேங்க்கோ, ஒரு ஐஓபியோ, கனரா பேங்க் மாதிரி இருக்கிற பேங்க்லாமோ 1965க்கு முன்னாடி அவங்கெல்லாம் வந்து ப்ரைவேட் செக்டார் பேங்க் தான். ஸோ அப்போது வந்து அதனால் இந்த நேஷனலைசேஷன்லாம் ஆனதுக்கப்புறம் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸாக இருந்த எங்களை மாதிரியான இருக்கிற பேங்க்ஸ் வந்து ரொம்ப வேகமாக க்ரோ பண்ணக்கூடாது, அளவோடு தான் க்ரோ பண்ணி இருக்கணுங்கிறது தான் அன்றைக்கி இருந்த ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அதை தாண்டி இருந்ததுன்னா அது நேஷனலைஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு தாக்கம் வந்து இருந்தது. ஒரு பீரியட் ஆஃப் 120 இயர்ஸ் 2 வாட்டி அது நடந்தது. 2 வாட்டியுமே சேபி உள்ள போல வரல. அதோட கொஞ்சம் குறைச்சலாக இருந்தோம். ஸோ அதில் வந்து நம்மள மாதிரி இல்லை, அதாவது வந்து முதல் தர வந்ததுங்கிறது இன்டென்ஷனல் கிடையாது, அதுவாக நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்ததுங்கிறது வந்து எல்லாரும் அளவோட வச்சுட்டு இருக்கோம். அதாவது வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிறதுல வந்து இப்போ எங்கள் ஓல்டு ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் இருக்கிறதுலே பெரிய பேங்க் வந்து ஃபெடரல் பேங்க். ஃபெடரல் பேங்க்குக்கு அப்புறம் வந்து இப்போ கரூர் ஏஷியா பேங்க் இருக்குது, கர்நாடகா பேங்க் இருக்குது, நாங்கள் இருக்கோம், கேத்தலிக் சிரியன் பேங்க் இருக்கோம், தனலட்சுமி பேங்க் இருக்கும். இதுமாதிரி நாங்கள் ஒரு 7-10 பேங்க் இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் 60ஸ்க்கு அப்புறம் வந்து நிதானமாக போனோம், ரொம்ப வந்து வேகமாக க்ரோ ஆகக்கூடாது. அதை தவிர வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், பிரான்ச் லைசன்சிங்கில் எல்லாமும் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. இந்தமாரி ஃப்ரீயாலாம் வந்து திறக்க முடியாது. ஸோ இது வந்து என்னன்னாக்க அவங்க வந்து புது ப்ரைவேட் செக்டார் பேங்க்குக்கு லைசன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற பார்ட் வந்து ஒரு லிபரலைசேஷனுக்கு அப்புறம் ஆரம்பித்த போது மினிமம் நெட்ஒர்த் வந்து 100 கோடி ரூபா அப்படின்னு சொன்னாங்க. எங்களை மாதிரி இருக்கிற பேங்க்குக்கெல்லாம் அந்த 100 கோடி ரூபா நெட்ஒர்த் வர்றதுங்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி 100 வருஷம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் 100 கோடி ரூபா, 200 கோடி ரூபா ஆச்சு, 300 கோடி ரூபா ஆச்சு. அந்த மினிமம் நெட்ஒர்த் க்ரைட்டீரியாகும் போதே நாங்கள்லாம் அதோட குறைச்சலாக இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சப்சிக்வெண்ட் இயர்ஸில் தான் வந்து சம்பாதிச்சு வந்தோம்.
ஸோ இதில் வந்து எப்படின்னாக்க ஒரு இருக்கிற பேங்க்கோட ஜீனை மாற்றுறதுங்கிறது கஷ்டம். அதுக்கு அதோட சேலஞ்சஸ் உண்டு. சில பேங்க்ஸ் வந்து ஒரு காலத்தில் அந்த மாதிரி அவங்களோட ஜீனை வந்து மாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணினது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரெடிஷ்னல் ப்ரைவேட் செக்டார் பேங்க்லேயே பிக்கெஸ்ட் பேங்க் ஃபெடரல் பேங்க்கோட பெரிய பேங்க்காக ஒரு காலத்தில் வந்து வைசியா பேங்க் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஐஎன்ஜி வைசியான்னு போய் அதை வந்து அவங்க இந்த மாதிரி வந்து உடனே சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தாங்க. கடைசியில் அது வந்து இட் குடன்ட் சஸ்டைன். அதேமாரி வந்து பல பேங்க்ஸுக்கு வந்து நடுப்புற வந்து இதோட கான்செப்டை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றணும் அப்படின்னு வரபோது அந்த கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகலை. நீங்கள் வந்து பீப்புள், ப்ராசஸ்ஸு, மைண்ட் செட்டு, டெக்னாலஜி பல விஷயங்களை வந்து மாற்றுறோம். ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு பட் நாங்கள் வந்து எங்கள் மாதிரியா இருக்கிற பேங்க் இப்போ எங்களோட இது வந்து என்னென்னா 121 வருஷமும் எவ்ரி இயர் பேங்க் வந்து ப்ராஃபிட்டில் ரன் பண்ணிகிட்ருக்கு, டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிகிட்ருக்கு. நாங்கள் வந்து எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியை ஃபோக்கஸ் வச்சு இருந்தப்பே தவிர இதை வி டிட் நாட் கீப் இன் மைண்ட் தி சைஸ். ஸோ நியூ ப்ரைவேட் செக்டார் பேங்க் வந்ததுக்கப்புறம் இந்த நேஷ்னலைசேஷனுங்கிற பயம்லாம் போயிடுது. ஸோ அவங்க 100 கோடி அப்படின்னு வந்தபோது அவங்களோட அப்ரோச்சு, அவங்கள்ட்ட இப்போ இன்ஸ்டியூஷனோட அங்கே முன்னாடி இருந்த இன்ஸ்டியூஷன்ஸோட சப்போர்ட்டு, ஆக்சஸ் டு தி கேபிட்டல் மார்க்கெட். ஏன்னா இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து பேங்க் ஓப்பன் பண்ணி 90 வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்கள்லாம் லிஸ்ட் பண்ணினோம். பட் அவங்கெல்லாம் வந்து ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே வந்து இப்போ லிஸ்டிங் இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வேறு இருந்தது. ஸோ அது வேறு இருந்தபோது ஆக்சஸ் டு தி கேபிட்டல் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வேறு லெவலில் இருந்ததுனால அவங்கெல்லாம் வந்து சைமல்டேனியஸ்லி எல்லா ஒரு ஷேர் ப்ரோக்கிங்லேருந்து ஆரம்பித்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரே அம்ப்ரெல்லாவில் சேர்த்து வச்சுருந்தாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் அதில் மெஜாரிட்டி ஆஃப் தி கம்பெனிஸை பார்த்தா அவங்க எல்லோரும் வந்து இதெல்லாம் பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு எய்தன் முன்னாடியோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி இருந்ததுன்னா எப்பப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அப்பப்போ அதை அவங்க வந்து ஓப்பன் பண்ணி தான் வந்தாங்க. இல்லை அநேகமாக எல்லாருமே என்பிஎஃப்சியாக இருந்து அதுக்கப்புறம் வந்து பேங்க்காக கன்வெர்ட் பண்ணினவங்க. அந்த பீரியடில் அவங்களுக்கு இருந்த ஆக்சஸ் டு தி கேபிட்டல் அண்ட் அட்வான்டேஜ் கூட இருந்து அவங்க சஸ்டெயின் பண்ண முடியுங்கிறதுனால அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நான் இதில் வந்து சில பேங்க்ஸ் வந்து ஒரு மிட் சைஸ்டு பேங்க்ஸ் எப்படி எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா, அவங்க 2-3 பேங்க்ஸு சேர்ந்து ஒரே மியூச்சுவல் ஃபண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிலேயோ மியூச்சுவல் ஃபண்டுலேயோ இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டெசிஷன்ஸும் சில பேர் எடுத்திருக்காங்க. இது வந்து அது எடுக்கிறதுனாலையும் சரி எடுக்காததுனாலையும் சரி ஒன்றும் பெருசாக டிஃபரன்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து எங்களை மாதிரியாக இருக்கிறவங்களோட இது. ஸோ கஸ்டமருக்கு வேணுங்கிறத இப்போ வந்து உங்களால் தேவைப்படுற ப்ராடக்டை நீங்களே கொடுக்குறீங்களோ வேறு யார்கிட்டேருந்து பார்த்து கொடுக்குறீங்களோ ஆக்சஸ் டு தி ப்ராடக்ட் இருக்கா அப்படிங்கிறது தான் இதோட மேட்டர். ஸோ அந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோம். சூப்பர் சார். ஸோ இப்போது நம்மளோட லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இதெல்லாம் இல்லைங்கிறது நம்ம பேசினோம். பட் நீங்கள் ஒரு 14 இயர்ஸ்க்கு முன்னாடி வரும்போது இந்த டெசிஷனை வந்து நீங்கள் இதுதான் என் ஸ்ட்ராட்டஜின்னு நீங்கள் சொல்லும்போது போர்டு எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? அதுக்கு வந்து அதாவது அப்பப்போ போர்டில் வந்து மார்க்கெட்டில் நடக்கிற சேஞ்சஸோட டைம் கிடைக்கிற போதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு போனோமா வேண்டாமா என்ன பண்ணணுங்கிற டெசிஷன், வருஷாந்திர டெசிஷனோட ஒரு ஷார்ட் டேர்ம் டெசிஷனுக்கு உண்டான டிஸ்கஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக ஆகும். இது போர்டை மட்டும் எடுக்கிறது இல்லை, இதோட சேர்த்து வந்து பாக்கி எம்ப்ளாயீஸும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், கஸ்டமர்ஸும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து மல்டிபிள் விஷயம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா ஒரு நான் சேர்ந்த ஒரு 20 வருஷம் முன்னாடி, நான் சேர்ந்து 2003 சேர்ந்தேன், இப்போ 22 வருஷம் ஆகுது. ஒரு 20 வருஷம் முன்னாடி அப்போ தான் வந்து கார்ப்பரேட் பேங்கிங்கிறது ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த கார்ப்பரேட் பேங்கிங்கில் இன்ஃபேக்ட் வந்து எங்கள் சைஸில் அன்றைக்கி இருந்தால் எங்களோட கொஞ்சம் பெரிய பேங்க்லாமும் பெரிய லெவலில் போனாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அன்றைக்கி லக்ஷ்மி விலாஸ் பேங்க்னு ஒரு எல்விபின்னு ஒரு பேங்க் இருந்தது. அவங்க வந்து கார்ப்பரேட் பேங்கிங்கில் பெரிய லெவலில் போயிருந்தாங்க. ஸோ கேள்வி வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாமும் வந்தது வந்து என்னென்னா, நீங்கள் அதில் போகலன்னா நீங்கள் பின்தங்கிடுவீங்களோ அப்படிங்கிற கேள்வி வந்து திருப்பி வந்தது. நான் அப்போது வந்து டிப்யூட்டி ஜெனரல் மேனேஜர் ஃபார் பிளானிங் இருந்தேன். நான் வந்து அந்த மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணுறதுக்கு பாம்பே போனேன். பாம்பே போய் பல பேரை மீட் பண்ணினேன். அதில் ஒரு 5-6 கேள்வி நானே கேட்டுண்டு அதுக்கு வந்து பதில் வாங்கினது எல்லார்ட்டையும் வந்து என்னன்னாக்க, கார்ப்பரேட் பேங்கிங்னாக்க மினிமம் ஒரு டிக்கெட்டு வந்து 50 கோடி அன்னி தேதிக்கு. எங்களோட அன்னியோட ஆனுவல் ப்ராஃபிட்டே 50 கோடி தான்.
அதே சமயத்தில் பார்த்தாக்க இந்த கார்ப்பரேட் பேங்கிங் எடுத்துட்டா இதில் ஃபெயிலியரே இல்லாமல் இருக்கா. யாரை அன்றைக்கி போய் கேட்டு பார்த்தாலும் இல்லை ஏன் இல்லை. உதாரணத்துக்கு எல்லாரும் அன்றைக்கி வந்து என்ரான் டாபோல் பவர் பிளான்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ கார்ப்பரேட் பேங்கிங்கில் இறங்குறவங்க யாரும் வந்து தாபோலுக்கு பணம் கொடுக்காமல் இருக்க முடியாது. ஸோ ஒரு கணக்கு தப்பாக போச்சுன்னாக்க ஒரு வருஷத்தோட ப்ராஃபிட் போயிடும். ஸோ இதுக்கு நம்ம வந்து கிராஜுவேட்டால் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து இதுக்கு போகக்கூடாதுன்னு டெசிஷன் எடுத்ததுக்கு இப்போ மார்க்கெட் லெவலில் வந்து நாங்கள் வந்து ஒரு சரியான டெசிஷன் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு பேர் எங்களுக்கு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் 2014 2018 வரையில் இருந்த பீரியடில் கார்ப்பரேட் பேங்கிங்கில் இருந்த பிளட் பாத்து எத்தனை பேங்க் எவ்வளவு பணம் இருந்தது, அந்த பீரியடில் வந்து எங்களோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தீர்மானம் பண்ணி பார்த்தபோது நம்ம அன்றைக்கி எடுக்கிற டெசிஷன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு எடுத்துடுறது. ஸோ அதனால் எந்த ஒரு புது அவென்யூ வரப்போதும், சே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டுக்கு அப்படின்னா கிரெடிட் கார்டுக்கு முதல்ல நம்மளோட கஸ்டமருக்கு கொடுப்போம். ஸோ இது வந்து நம்மளோட இப்போ எவ்வளவு கஸ்டமர் புது கஸ்டமர் ரெக்வயர் ஆகிறாங்க, எத்தனை கஸ்டமரை நம்மளால் ரீட்டைன் பண்ண முடியல, ஏன் ரீட்டைன் பண்ண முடியல, என்னென்ன ப்ராடக்ட் அவங்களுக்கு கேட்குறத நம்மளால் கொடுக்க முடியல, இது போகிறதுனால நமக்கு எவ்வளவு லாபம் எவ்வளவு நஷ்டம், இந்த கணக்கெல்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து தொடர்ச்சியாக போட்டு பார்த்துட்டு என்னைக்கு அதோட ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அந்த ப்ராடக்டை நாங்கள் எடுத்துக்கோம். ஸோ ஸ்டெபிலிட்டி இஸ் மச் மோர் வேல்யூபிள் தேன் டெம்பரரி சக்ஸஸ் இல்லையா? ஆமாம், அதாவது இதில் பேசிக்கலி நான் திருப்பி எங்கள் இன்வெஸ்டார் கான்ஃபரன்சஸ்ல எல்லாமே சொல்கிறது, நாங்கள் வந்து டெஸ்ட் மேட்ச் பிளேயர்ஸ். க்ரீஸில் அவுட் ஆகாமல் நின்னாலே ஸ்கோர் தானாக வரும், அட்லீஸ்ட் மேட்சை வந்து ட்ரா பண்ணிடலாம். ஸோ நாங்கள் வந்து அந்த கட்சியை தான் சேர்ந்தவங்க. நாங்கள் வந்து 2020 பிளேயர்ஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால் அதாவது இது வந்து என்னன்னாக்கா இதுக்கு ஒரு 120 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு இன்ஸ்டியூஷன். ஏன்னா ஒரு ஃபைனான்ஷியல் செக்டாரில் இதை வந்து நடக்கிற எக்கனாமிக் சைக்கிள்ஸ்லாம் ஆகி இருக்கிற எல்லா ரிஸ்கையும் மேனேஜ் பண்ணிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு சிரமசாத்தியமான ஒரு விஷயங்கிறதுனால அதை வந்து கலைச்சிடக்கூடாது. இது வந்து நம்ம ஸ்டேபிளாக அழகாக அதை வந்து கொண்டு போய் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும், க்ரோத் இருக்கணும், எல்லாம் வாஸ்தவம் தான். பாக்கி இருக்கிறவங்க பண்ணுறாங்களே அப்படிங்கிறத மட்டும் ஒரு காரணமாக வச்சுட்டு நம்ம அந்த காரணத்தை பண்ணினா அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரலைன்னா அந்த காஸ்ட்டை வந்து இன்ஸ்டியூஷனால் தாங்க முடியுமாங்கிறத வச்சுட்டு பொறுப்பாக ரன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ப்ரையாரிட்டி. ஸோ அதை உணர்ந்து போர்டும் சரி, எக்ஸிக்யூட்டிவ்ஸும் சரி, எம்ப்ளாயீஸும் சரி, நாங்கள் இன்ஸ்டியூஷன் 120 வருஷம்னாக்கா அடுத்த 120 வருஷத்துக்கு அதுக்குண்டான ஃபவுண்டேஷன்ஸை இன்னிலேருந்தே இப்போ ஒவ்வொரு கணமும் அதை போட்டுகிட்டே தான் போயிட்டுருக்கோம். பிரில்லியன்ட் சார். ஆனால் நீங்கள் எல்லா ஆன்சர்லேயுமே எனக்கு என்ன ஒன்று புரியுதுன்னா, அகெயின் கோயிங் பேக் டு கஸ்டமர்ஸ். என் கஸ்டமர்ஸ் யார், அவங்களுக்கு என்ன தேவை. இப்போ இங்கே ஒரு பேங்க் ஒரு சென்னையில் மேலோ ஹைதராபாத்லேயோ ஒரு பேங்க் ஒன்று ஃபெயில் ஆகுதுன்னா அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பிளென்டி. ஓவர் நைட்டில் அவங்க அடுத்த ஆப்ஷன்ஸ் ஸ்விட்ச் பண்ணிடலாம். ஆனால் ரூரல்லையோ இல்லை இந்த டெல்டாலலாம் நீங்கள் ரொம்ப சைடு இனி வில்லேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் சிஓபி பிரான்ச் க்ளோஸ் பண்ணால் கூட அவங்க தவிச்சு போயிடுவாங்க, ரைட்? ஸோ அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் ஐ திங்க் இட்ஸ் ஸ்டிக்கிங் டு பேசிக்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட்னு நான் கற்றுக்கிறேன். இல்லை அப்படி இல்லை, முதல் சமாச்சாரம் இதில் வந்து ஃபெயிலியருங்கிறதுக்கு ஆப்ஷனே கிடையாது. இது வந்து அதாவது இதில் வந்து இன்னொரு விஷயம் பேங்க்குக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா, இதுவரையில் நடந்துட்டு இருக்கிறது வந்து பேங்க்குக்கு ஒருத்தர் சிஇஓவாக வந்திருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரு நிறையா வருஷங்கள் டென்யூர் இருந்திருக்கு. இது வந்து 3 வருஷம் மட்டும் 6 வருஷம் மட்டும் அப்படின்னு இருந்துட்டு உடனே இந்த குவார்ட்டர் 1 வருஷம் 2 வருஷம்னு பார்த்துட்டு போகாமல் ஒரு சிஇஓவாக பேங்க்குக்கு வரவர் வந்து அடுத்த ஜெனரேஷன் வரையில் பேங்க்கை கொண்டு போகிறதுக்கு உண்டான பேசிக்ஸை கரெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பேங்க்கோட மேனேஜ்மெண்ட் டீமோட ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் போர்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் இதுவரையில் 120 வருஷமாக இருந்துட்டு. இப்போ நம்ம ஃபெயிலியர்னு பேசும்போது ரீசெண்டாக சாஃப்ட் பேங்க் கிராஷ்னு கேள்விப்பட்டோம். இந்த ஸ்டார்ட் அப்பில் வந்து நீங்கள் ஃபண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஃபண்டிங்ஸ் அங்கேருந்து வருது. யூஎஸில் இன்கார்பரேட் பண்ண நிறைய கம்பெனிக்கு அவங்களோட அமௌண்ட்டே வந்து பிளாக் ஆச்சு. இந்தியாவில் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இந்த அளவுக்கு ஃபெயில் ஆகுதுங்கிறது ஆல்மோஸ்ட் நில். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அண்ட் ஆல்சோ என்னென்ன காரணங்களால் ஒரு பேங்க் ஃபெயில் ஆகும்? பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வருமானம்ங்கிறது அதோட இன்ட்ரெஸ்ட்லேயும் அவங்களோட அசெட்ஸ் அண்ட் ஈக்விட்டிஸ் இதை பேஸ் பண்ணி தான். ஸோ எந்த காரணத்தினால ஒரு பேங்க் ஃபெயில் ஆகும்?
இப்போ இதுக்கு இப்போ நீங்கள் அந்த சிலிகான் வேலி பேங்க்குக்கு பேசுகிற போது ஸோ என்ன அவங்கள்ட்ட என்ன ஒரு பெரிய மிஸ்டேக் அன்றைக்கி நடந்தது அப்படின்னு சொன்னாக்க, எல்லா ஸ்டார்ட் அப்ஸு இப்போ இதில் இருக்கிறவங்க டெக்னாலஜியில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களோட பணத்தை போட்டாங்க. ஆனால் பேங்க் வந்து கடன் கொடுக்கல. பேங்க் வந்து எல்லா பணத்தையும் பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த கோவிட் பீரியட் சமயத்தில் என்னாச்சு அப்படின்னு சொன்னாக்க வந்து அட்வர்ஸ் ஈல்டு மூமெண்ட்டுனால அந்த வேல்யூ ஆஃப் தி பாண்டு இறங்கி அதோட ஈக்விட்டி ஃபுல்லாக வந்து வைப் ஆஃப் ஆகிப்போச்சு. ஸோ அதனால் அது வந்து அதோட ஃபெயிலியர். பட் நம்மளை பொறுத்த வரையில் வந்து என்னன்னாக்க நம்ம கண்ட்ரியையும் சரி, கண்ட்ரியில் வந்து இப்போ பேங்க்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆரம்ப காலத்தில் வந்து இப்போது பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஆக்டாக இருக்கட்டும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரெகுலேஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே நம்மளோட கண்டிஷன்ஸுக்கு எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து மனசில் வச்சுண்டு அதனுடைய சட்டத்திட்டங்கள், சூப்பர்விஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக நடக்கிறதுனால இது வந்து எந்த விதமான இது வந்து ஒரு இதில் பிளேயிங் வித் அதர்ஸ் மணின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆகாத பார்த்துண்டு க்ளோஸ் வாட்சில் சிஸ்டம் வச்சுருக்கிறதுனால, அதாவது இப்போது நீங்கள் நார்மலாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதுக்கு வந்து பேங்க்லேருந்து லோன் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க அதில் டெட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு பார்ப்பாங்க. தொழில் ஆரம்பிக்கிறவங்க ₹1 கொண்டு வந்தான்னாக்கா பேங்க் அதுக்கு ₹1 கொடுக்குறதா, ₹2 கொடுக்குறதா, இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்கு அந்த பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரியான இருக்கிற பாலிசிஸ் இருக்கும். பட் ஆனால் இது வந்து லீவரேஜ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஹையஸ்ட்டு லீவரேஜ் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பேங்கிங் தான். ஸோ இதில் வந்து ஒரு குத்துமதிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்க பேங்க்கோட ஓன் ஃபண்ட்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட 10 மடங்கு வந்து பப்ளிக் டெபாசிட் வருது. ஸோ அதனால் வந்து ஆக்சுவலாக இதில் நிறையா பணம் போடுறது பப்ளிக்குங்கிறதுனால பப்ளிக்கோட கான்ஃபிடென்ஸ் இருக்கிற வரையில் எந்த ஒரு பேங்க்கும் வந்து ஃபெயில் ஆகாது. பப்ளிக்கோட கான்ஃபிடென்ஸ் இருக்கணும்னா அந்த பேங்க்கோட கண்டக்ட்டு, அவங்களோட எடுக்கிற ரிஸ்க்கு, அவங்களோட ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸு எல்லாமே வந்து ஜாக்கிரதையாக நடக்கணுங்கிறது தான் இதோட முக்கியமான பாயிண்ட். ஓகே, நைஸ். இப்போது ரீசெண்டாக இன்னொரு பேங்க் கூட மர்ஜ் ஆச்சு இல்லையா? அந்த பேங்க் நீங்கள் அது கூட ஒரு எக்ஸாம்பிளாக கூட சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த பேங்க் என்னென்ன மாதிரி பண்ணியிருந்தா மேபி அந்த சிச்சுவேஷனை அவங்க அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம்? இது வந்து அதாவது கிட்டத்தட்ட அவங்களோட இது வந்து நான் ஒரு இன்னொரு பேங்க்கோட சிஇஓங்கிறதுனால இதை வந்து நான் அந்த முறையில் நான் சொன்னாக்க அது எவ்வளோ தூரம் ரைட்டு தப்புங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நான் வந்து ஒரு பேங்கிங்கோட ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற முறையில் ஒரு வெளியிலேருந்து பார்க்குற போது அவங்கள வந்து இது அவங்களே எடுத்துருவோம். இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2003-04லேருந்து பார்த்தாக்க ஒரு 10 பேங்க் வந்து டிஸப்பியர் ஆகிருக்கு. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல நெடுங்காடி பேங்க்னு ஒன்று இருந்தது, early 2000ல் ஆச்சு. அதுக்கப்புறம் இது நம்ம இதில் வந்து எந்த பேங்க்கும் லிக்விடேஷன்னு கிடையாது, வேறு ஏதாவது ஒரு பேங்க்கோட மெர்ஜ் பண்ணாங்க. அதை பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கோட கேரளாவில் மெர்ஜ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு அப்புறம் வந்து இதுக்கு பனாரஸ் ஸ்டேட் பேங்க்னு ஒன்று இருந்தது. ஏன் நம்ம ஊர்லேயே பேங்க் ஆஃப் தஞ்சாவூர் இருந்தது, பேங்க் ஆஃப் தமிழ்நாடு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த 2000க்கு அப்புறம் பார்த்தாக்கா குளோபல் ட்ரஸ்ட் பேங்க்னு ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் ஓல்டு ப்ரைவேட் செக்டார் பேங்க்லேயே பேங்க் ஆஃப் ராஜஸ்தான் ஒன்று இருந்தது. இதுக்கு சாங்லி பேங்க்னு ஒன்று இருந்தது. யுனைடெட் வெஸ்டர்ன் பேங்க்னு மகாராஷ்டிராவில் இருந்தது. கணேஷ் பேங்க் ஆஃப் குருண்ட்வாட்னு இருந்தது. ஒரு மல்டிபிள் கிட்டத்தட்ட ஒரு டசன் பேங்க்குக்கு மேலே வந்து தே லாஸ்ட் தேர் ஐடென்டிட்டி. ஸோ இதில் வந்து முக்காவாசி மெர்ஜரை பார்த்தா இது வந்து வாலண்டரி மெர்ஜர் கிடையாது. வாலண்டரி மெர்ஜர்னால் எப்படின்னா அந்த பேங்க் முதலாளிகளே வந்து இனிமேல் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் ஆஃப் முஜுரான்னு இருந்தது. ஸோ பேங்க் ஆஃப் முஜுரா வந்து ரொம்ப ஒரு பிரமாதமாக நடைபெற்று கொண்டிருந்த ஒரு பேங்க்கு. ஸோ அவங்களோட ப்ரமோட்டர்ஸ் என்ன தீர்மானம் பண்ணாங்கன்னா, இனிமேல் நம்ம தனியாக பண்ணுற போது இன்ஸ்டியூஷனல் பேஸ்டு பேங்க்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அப்போ ஐசிஐசிஐ பேங்க்கோட மெர்ஜ் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா முதல்ல ஐசிஐசிஐ பேங்க் வந்ததுக்கு காரணமே பேங்க் ஆஃப் முஜுரா அவங்க டேக் ஓவர் பண்ணினது தான். அந்தமாரி வந்து அவங்க விரும்பி மெர்ஜ் பண்ணின நம்பருங்கிறது ரொம்ப குறைச்சல். பட் விரும்பாத பண்ணின மெர்ஜரில் நிறையா விஷயங்களில் என்ன வந்தது அப்படின்னு சொன்னாக்க,
அவங்களும் வந்து பாண்டு மார்க்கெட்டில் 2004-05 ஒரு 3-4-5 ஒரு அட்வர்ஸ் மூமெண்ட்டு நடந்தபோது நிறையா பேங்க் வந்து நிறையா லாஸ் புக் பண்ண வேண்டியிருந்தது. அந்த லாஸ் வந்து அவங்களோட கேபிட்டலோட எரோட ஆனதுனால அவங்க அந்த பேங்க்கெல்லாம் வந்து அன்றைக்கி மெர்ஜாச்சு. ப்ளஸ் வந்து இதுக்கு இதில் எல்லாத்துலேயும் ஒரு காமன் த்ரெட் வந்து என்னென்னா கார்ப்பரேட் கவர்னன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து நிர்வாகம் வந்து செம்மையாக எந்த விதமான ஒரு தப்பு தண்டாக்கும் இடம் கொடுக்காத ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு சுயநலம் இல்லாத ஒரு இன்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி நடக்கணும், சட்டத்திட்டங்கள் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு இருக்கிற அந்த அதில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிற போது அதோட ஃபைனான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸும் பாதித்து பல வருஷங்கள் தொடர்ந்து அதுக்கு ரெக்டிஃபிகேஷன் நடக்காத போது மேற்கொண்டு நடக்க முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வர்றதுங்கிறது தான் நம்ம இதுவரையில் பார்த்துருக்கிற ஒரு 10 மர்ஜர்லேருந்து எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய பாடம். ஓகே, ரொம்ப லேமேனாக கேட்குறேன். இப்போ நான் வந்து இந்த ஒரு மர்ஜ் ஆக போகிற ஒரு பேங்க்கில் நான் என்னோட பைசாவோ லாக்கரோ வச்சுருக்கேன் அப்படின்னா மர்ஜ் ஆகும்போது என்னோட மணி எனக்கு திரும்பி வருமா வராதா? இதுவரையில் வந்து அதாவது கடைசியாக வந்து 1960க்கு அப்புறம் பேங்க்கில் டெபாசிட் போட்டவங்க யாருக்கும் பணம் போனதா சரித்திரமே இல்லை. ஓகே, இந்தியாவை பொறுத்தவரையில் அதுக்கு தகுந்த மாதிரியான லீகல் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரியான நிர்வாகம், அதுக்கு தகுந்த மாதிரியான ரெகுலேஷன், அதுக்கு தகுந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுனால கடைசியாக பாலை சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க் வந்து லிக்விடேஷனுக்கு பேருக்கு சம்வேர் இன் 1960s. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்தியாவை பொறுத்தவரையில் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் கதை வேறு. பட் வந்து ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்கை பொறுத்தவரையில் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்கில் டெபாசிட்டர்ஸுக்கு ₹1 கூட கடைசி 60 வருஷமாக வந்து பணம் போனதாக சரித்திரம் கிடையாது.